Morning students. Today we are discussing about 5th chapter molecular genetics. அதில் in search of genetic material அப்படிங்கிற ஒரு heading. அதாவது மரபணு பொருள் தேடல். ஓகே, ஒரே லைன் மரபணு பொருளுக்கான தேடல். ஓகே, இப்போ நம்ம ஜெனடிக் மெட்டீரியல் கேட்டா டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்ப சார்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னால. அப்ப இதுக்கு முன்னால என்னன்னு கேட்டா ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா புரோட்டீனா என்னன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப அதை அனலைசிங் பண்ணுவதற்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, to identify or isolated for DNA as a genetic material, RNA as a genetic material, chromosome as a genetic material, நிறைய. ஓகே, அத சம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த சாப்டர்ல பார்க்கறோம். ஓகேப்பா. குரோமோசோம். வாட் இஸ் குரோமோசோம்னா என்ன? குரோமோசோம் அப்படினாவே கேரியர் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. கேரியர், that is a vector. Carry the genetic information from parent to young ones. அப்பா அம்மாவுடைய பண்புகளை குழந்தைகளுக்கு எடுத்து செல்வதில் மிக பங்கு வகிப்பது யார் அப்படின்னா that is a chromosome. It acts as carrier vehicle, வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். இத ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணா, எதுல அப்சர்வ் பண்ணாங்க? ஓகே, in early 1848ல தான் குரோமோசோம் 1848ல வில்கம் ஜோகன்சன், அதாவது சரி வில்கம் காப்மேஸ்டர். ஓகே, அப்ப வில்கம் காப்மேஸ்டர் அப்படிங்கிறவர் தான் ஓகே 1848ல வில்கம் காப்மேஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட். ஒரு ஜெர்மன் தாவரவியல் அறிஞர் இருக்கார் இல்லையா, அப்சர்வ்டு. எதுல சார் அப்சர்வ் பண்றாருன்னா செல் நியூக்ளியை. செல் நியூக்ளியில வந்து பாத்தா அப்சர்வ் பண்றாரு. ஓகே, அப்ப அந்த செல் நியூக்ளியை ஆர்கனைஸ் தெம்செல்ஸ், அதுவே என்ன பண்ணுதுன்னா ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்கிறது. என்னவாக? ஸ்மால் ராட் லைக் பாடியா, ஸ்மால் ராட் லைக் பாடிஸ். சோ இட் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா குரோமோசோம் அப்படின்னு சொன்னார். டூரிங் எப்ப? மைட்டாசிஸ்ல. ஒரே லைன் தான். ஓகே, இப்ப குரோமோசோம் 1848ல வில்கம் ஹாஃப்மேஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட் ஓகே அப்சர்வ் பண்றாரு. எதுல அப்படின்னு கேட்டா செல் நியூக்ளியில. அப்ப இந்த செல் நியூக்ளியை ஆர்கனைஸ் தெம்செல்ஸ், அதுவே மாத்திக்குது. என்னவாக? ஸ்மால் ராட் லைக் பாடிஸா. டூரிங் எப்ப அப்படின்னு கேட்டா there is a meiosis cell divisionல. ஓ சாரி, மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல. ஓகே, அந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ல உருவாக்கக்கூடிய ஒண்ணுக்கு என்ன பேர் அப்படின்றா குரோமோசோம். that is a chromosome அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு. சரிப்பா. ரெண்டு. in 1869ல அடுத்த சயின்டிஸ்ட் வராரு. 1869 1869ல ஃபிரெடரிக் மெய்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிரெடரிக் மெய்சர். ஃபிரெடரிக் மெய்சர். ஓகே, உனக்கு கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷன் ஃப்ரைட்ரிச்னு போடுங்க. ஃப்ரைட்ரிச். ஆக்சுவலா ஃபிரெடரிக் மெய்சர். இவர் யார் சார் அப்படின்னா சுவிஸ் பிசிசியன். பிசிசியன் டாக்டர். ஒரு சுவிஸ் நாட்டை சார்ந்த யார் சார் அப்படின்னு கேட்டா ஒரு மருத்துவ நிபுணர். இவர் என்ன பண்றாருன்னா ஐசோலேட்டட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் செல் நியூக்ளியை. ஓகேவா? செல் நியூக்ளியில இருந்து எதை சார் அப்டேட் பண்றாரு? நியூக்ளின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்காரு. இதுல இருந்து சார் செல் நியூக்ளியஸ்ல இருந்து நியூக்ளின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாரு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கீங்க. 1869ல ஃபிரெடரிக் மெய்சர் ஸ்விஸ் பிசிசியன் கேன் அப்சர்வ் செல் நியூக்ளியஸ்ல இருந்து எதை அப்டேன் பண்றாரு? நியூக்ளின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்டேன் பண்ணாரு.
ஓகே, இப்போ இந்த நியூக்ளியனை ரீநேம் பண்ணவர், இந்த நியூக்ளியனை நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு ரீநேம் பண்ணவர் யார் சார் அப்படின்னு கேட்டா ரீநேம்டு, தட் இஸ் ஆல்ட்மேன். இந்த நியூக்ளியனை நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு ஒரு நேம் ரீநேம் பண்ணவர் யார் அப்படின்னா ஆல்ட்மேன். சோ இப்ப நவடேஸ் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டா 1889ல, ஒரே லைன் எந்த வருஷம் கேட்டா என்ன எழுதுவா 1889. அப்ப இந்த கூட ரைட் பண்ணிக்கோ. இன் 1889ல அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியனை நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு ஓகேவா ரீநேம் பண்ணவர். யார் சார் அப்படின்னு கேட்டா ஆல்ட்மேன். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இப்போ நவடேஸ் கேன் யூசிங் ஃபார் என்னன்னு கேட்டா டிஎன்ஏ. இப்போ எப்படி சார் யூஸ் பண்றாங்கன்னா டிஎன்ஏ. இப்போ நவடேஸ் அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா டிஎன்ஏன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர் சொல்றாங்க. ஓகேப்பா. தென் நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து பார்த்தா அப்படின்னா 1928ல ஓகேவா 1920 சரி 1920ல ஓகே the chromosome is made up of யார் சார் அப்படின்னா ரெண்டு பொருள். ஒன்னு யாருன்னா புரோட்டீன், இன்னொன்னு யார் அப்படின்னா டிஎன்ஏ. குரோமோசோமை சூழ்ந்து இருப்பது ஒரே லைன் தான். 1920ல the chromosome is made up of யார் சார் அப்படிங்கற புரோட்டீன் and டிஎன்ஏ. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் இருக்கு, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ. சரிசமமாக புரதங்களும் டிஎன்ஏவாலும் உருவாக்கப்பட்டது தான் யார் அப்படின்னா குரோமோசோம் அப்படின்னு 1920ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இதுல many experiment carried out, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸ்டடி ஆஃப் ஆக்சுவல் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், ஜெனடிக் மெட்டீரியல் என்ன, கேரியர் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் மரபு பொருள் என்ன அப்படின்ட்டு. கடைசியா கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் 1929 நினைக்கிறேன். கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ப்ரூவ் பண்ணுச்சு. எதை சார் ப்ரூவ் பண்ணுச்சுன்னா டிஎன்ஏ as a ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. எது சார் அப்படின்னு கேட்டா பாக்டீரியால. ஓகே, ப்ரூவ்ட். ஓகே, கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணிருக்காங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க சார். என்னது டிஎன்ஏ as a ஜெனடிக் மெட்டீரியல். இனி எதுல சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் பாக்டீரியால. என்ன பாக்டீரியா? ஓகே, அங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் a pneumonia பாக்டீரியா, pneumococcus பாக்டீரியா, நிமோனியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா பாக்டீரியா. ஆக்சுவலா கிரிஃபித் உடைய எக்ஸ்பெரிமெண்ட் only discover for vaccine, not discover for genetic material. கிரிஃபித் உடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு கேட்டா அவர் only discover for vaccine for pneumonia, நிமோனியாவுக்காக மருந்து தயாரிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சோதனை. ஆனா அவருக்கு 2 in 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வேக்சின் கிடைச்சது, ரெண்டாவது என்ன சார் பண்ணிருக்காருன்னா ப்ரூவ்ட் டிஎன்ஏ as a ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு கல்ல ரெண்டு மாங்கங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டு ரிசல்ட் கொடுத்தாரு. ஆனா பட் இருந்தாலும் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ரொவைடட் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் தி ஜெனடிக் மெட்டீரியல் சொல்லிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் காஸ் தி என்ன பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ரெண்டு பயோகெமிக்கல் ஈவென்ட்ஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். இத பத்தி அவர் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டா நாட் டிஃபைன்ட் ஃப்ரம் தி எக்ஸ்பெரிமெண்ட். அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல இதை டிஃபைன் பண்ணல. எது சார் அப்படின்னு கேட்டா பாக்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ். பாக்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தியும் சரி பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பத்தி. நெக்ஸ்ட் கெமிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். அப்ப மரபு பொருள்ல இருக்கக்கூடிய என்ன பொருள்கள் என்ன வேதிப்பொருள்கள் இருந்தது அப்படிங்கறது அவரால் சொல்ல முடியல. ஓகே, அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ரிப்பீட்டட் அதர் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட ரீவேல்யூ பண்றாங்க, ரீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் வீடியோ பாப்போம். இங்க பாருங்க இப்ப மறுபடியும் அப்ப இன் சர்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு வேர்டை குரோமோசோம் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணவர் யார் அப்படின்னா 1848ல
இந்த வில்கம் காப் மெய்ஸ்டர் அப்படிங்கிற ஜெர்மன் பாட்டனிஸ்ட் எதுல சார் அப்படின்னு கேட்டா செல் நியூக்ளியில அப்சர்வ் பண்றாரு. அந்த செல் நியூக்ளியவே என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னு கேட்டா ஆர்கானிஸ் தட் இஸ் தெம்செல்ஸ் அதுவே ஒரு ஆர் லைக் ஸ்ட்ரக்சரா மாத்திக்கிச்சு டூரிங் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் போது அதுக்கு என்ன பேர் குரோமோசோம் அப்படின்னு பெயர் சொல்றாரு. தென் 1869ல ஃபிரெட்ரிக் மெய்சர் என்ன பண்றாருன்னா ஸ்விஸ் பிசிசியன் இவரு செல் நியூக்ளியில இருந்து நியூக்ளின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ் பண்றாரு. தென் 1889ல நியூக்ளின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் நியூக்ளிக் ஆசிட்னு பெயர் மாற்றம் செஞ்சவர் யாருன்னா ஆல்டர். இப்ப nowadays can using for DNA. ஓகே நிறைய அதாவது 1920ல குரோமோசோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடப் ஆஃப் என்ன இருக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் டிஎன்ஏ வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதாவது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டடி அவுட் பண்ணிருக்காங்க, கேரி அவுட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவல் கேரியர் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அதுல கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஃபைனலா ப்ரூவ் பண்ணிருக்கு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு. எந்த வருஷம் 1929ல எதுல அப்படின்னா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல. அது மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படியே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா பாக்டீரியாவில தான் முதல்ல என்ன பண்ணிருக்காரு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காரு. சார் ப்ரூவ் பண்ணாலும் இவருடைய குட் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த காசஸ் ஆஃப் என்னது பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னங்கறத அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே ரிமைனிங் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். கண்டினியூவா பாருங்க அப்பதான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே தேங்க்யூ.